நான் தலைவனாக இருக்கப்போ என் கீழே உள்ள எல்லாருமே நான் பார்க்கணுமே தவிர நான் நிற்கிற இடத்த மட்டும் நான் பார்த்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டு அப்படி எப்படிங்க வரும்? வராது. நான் அடுத்த தடவை நான் நிற்கிறப்போ என் கட்சி வரணும்ல, சரி, என்னுடைய சார்பாக வரணும்ல, அது வராது. ஒன்று. ரெண்டாவது, அவர் தலைவனாக இருந்து எடுக்கிற முடிவுகளில் வந்து சிலது வந்து ஆதரவாகவும் ஆதரிக்கலாம், எதிர்க்கவும் எதிர்க்கலாம். மகளிர் வந்து ஒதுக்கப்பட்டவங்க. நீ செஞ்சது 100% ஓகே. அவங்களுக்காக வந்து பண உதவி கொடுத்தீங்க, பஸ்ஸில் ஃப்ரீ கொடுத்தீங்க, எல்லாமே. ஆனால் அது ப்ராப்பராக போய் சேருதான்னு பார்க்கணும். ஓகே. ஓகேங்களா? இப்போ பஸ்ஸில் ஏறினா ஒரு வயசான ஒரு ஆம்பளை ஏறினாலும் வச்சுக்கோங்க, அந்த சீட்லேயும் வந்து உட்காடுறாங்க, லேடிஸ் உட்காடுறாங்க. கண்டக்டரால் வாய்ஸ் வந்து பேச முடியாது. அப்புறம் இன்னொன்று, வேலைக்கு போகிறது பொம்பளைக்கு மட்டும்தானா, ஆம்பளை இல்லையா? இப்போ ஓட்டு போகிறது பொம்பளைக்கு மட்டும்தானா, ஆம்பளை இல்லையா? அவருக்கு ஆணுடைய ஓட்டே வேண்டாமா? டிஎம்கேக்கு ஆண் வேண்டாம், டிஎம்கேக்கு பெண் மட்டும் இருந்தால் போதுமா? ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளே இருக்கும். நீ வந்து ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பெண்ணோட குடும்ப தலைவியாக இருந்தால் 1000 ரூபா கொடுக்குறேங்கிற. இன்றைக்கி எத்தனையோ ஆண் வந்து அந்த குடும்பத்தை தாங்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கொடுக்குறீங்க? அவனுக்கு கொடுத்து இந்த பென்ஷன் 1500 கூட கொடுக்கலையே, சரியாக போய் சேரலையே. இவங்களுக்கு கொடுக்காத, நான் உங்களுக்கு கொடுக்காத சொல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து என்ன யூஸ்? அவங்க பெற்றவங்களுக்கு கொடுத்தா அந்த ஸ்டூடெண்டோட கல்விக்கு போய் சேரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து நான் கொடுக்குறேங்கிற பேரில் கொடுக்குறப்போ அது பொதுவாக நீங்கள் அப்படி பணமாக கொடுக்காத. அந்த பையனுக்கு கல்வியை கொடு, காலேஜில் சீட்டு கொடு, அவங்களுக்கு ஸ்டைஃபண்டை கொடுங்க, படிக்கிறதுல அப்படி கொடுத்தா அந்த பையன் படிச்சு மேல வருவான், அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.